ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி, தோசை, ஆப்பம், ஊத்தப்பம்னு டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இனி ஹோட்டல் பக்கமே போக மாட்டீங்க. வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையில் செஞ்சிடலாம். இட்லிக்கு சாம்பாரா இல்லை சாம்பாருக்கு இட்லியான்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கீங்க. இந்த பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துருக்கிறேன். வறுக்காமல் சேர்க்காதீங்க, அந்த பச்சை மணம் நல்லா இருக்காது. அதனால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அரை கப் பாசிப்பருப்புக்கு அரை கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் 2-3 டைம் நல்லா கழிஞ்சிட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது 2-3 டைம் நல்லா கழிஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் குக்கரில் சேர்த்து ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொலையாக வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10-15 வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2-3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சு வரணும். அது கூட 3 வரமிளகாய் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துன பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சு வரமிளகாய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து 2ஆக கீறி வச்சுருக்கீங்க. அது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் நல்லா பெருசாக இருந்ததுனால 2ஆக கீறி சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் சின்ன சைஸ் சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சேர்த்துன சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நல்லா செவந்து வதங்கி வரணுங்க. வதங்கட்டும். வதங்குற டைமில் இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேங்க. அது இந்த மாதிரி நல்லா 4ஆக கீறி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. நாட்டு தக்காளியே சேருங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். நல்லா பழுத்த தக்காளியாக சேருங்க. தக்காளி எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற மெஷரிங் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன், அதில் முழுசாக சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பெரிய டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா பாதி சேர்த்துக்கோங்க. அதை கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேங்க. கூட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. வரமல்லி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனா போதும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் தக்காளியிலிருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம தக்காளி, வரமல்லி, சீரகம் எல்லாம் பச்சையாக தான் சேர்த்துருக்குறோம். பச்சை வாசனை பொருட்கள் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த பச்சை வாசனை பொருட்கள் நல்லா தளத்தளன்னு கொதிச்சு வரணும். கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தளன்னு கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. இது ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 2 கலந்து வேக வச்சோம் இல்லைங்களா, அது இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொலையே வெந்து வந்திருக்கணும். சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்த அந்த தக்காளி இதோட இந்த பருப்பு நல்லா கலந்துடணும். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டு இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம 5 தக்காளி சேர்த்துருக்குறோம். சேர்த்தும் போதும் பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் வேக வச்சு சேர்க்கும்போது புளிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக வேண்டாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தக்காளி புளிப்பே போதுமானதாக இருந்தால் அந்த புளி சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க. புளி சேர்த்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இந்த சாம்பார் மிளகாய் தூள் சேர்க்குறதும் ஸ்கிப் பண்ணுறது உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு செக் பண்ணதில் உப்பு மட்டும் பத்தலைங்க. நான் உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு பத்தலை, காரம் பத்தலை, நீங்கள் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள், தளன்னு கொதிச்சு சூப்பரான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரெடி. கடைசியாக இது கூட சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. சேர்க்குறது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்து செய்யும் போது நல்லா சுவையாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலரி விட்டு சுட சுட இட்லி கூட, தோசை கூட, ஊத்தாப்பம் கூட எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. அதுவும் சுட சுட இட்லி மேலே அப்படியே இந்த சாம்பாரை ஊற்றி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இட்லிக்கு சாம்பாரா இல்லை சாம்பாருக்கு இட்லியான்னு கேட்குற அளவுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.